ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் கார் டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ திவ்யா வந்து இறங்கியிருக்கிறாங்க. இப்போ காரில் யார் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா, பார்வதி, அரோரா தான் இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து சாண்ட்ரா வந்து ஸ்டேபிளாக தான் இருக்கிறாங்க. திவ்யா வந்து காஃபி கொண்டு போய் கொடுத்தாங்க. இப்போ காஃபி குடிச்சிக்கிட்டு எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, நான் சேஃபாக தான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சாண்ட்ரா வந்து திவ்யா கிட்டே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே ஒரு பிளான் பண்ணுறாங்க. இனி வந்து கம்ருதீன்கிட்டையும் பார்வதிக்கிட்டையும் பேசக்கூடாது, எதுவாக இருந்தாலும் நம்ம விஜய் சேதுபதி சார்கிட்ட சொல்லிடணும். இவ்வளோ ஒஸ்ட்டாக இவ்வளோ கேவலமாக விளையாடுற ஜென்மங்களை நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து விக்ரம் வந்து இவர்கிட்ட சபரிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறார். அதுக்கு சபரி என்ன சொல்லுவாங்க, விளையாட்டுனா அவங்க எந்த எஸ்டீமுக்கும் போவாங்களா அப்படின்ற மாதிரி வந்து சபரி வந்து ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தார். உடனே விக்ரம் என்ன சொல்லிட்டாருன்னா, வினோத்தை கூப்பிட்டு தயவுசெய்து நீ கம்ருதன்கிட்ட பேசாத, நீ அவங்ககிட்ட பேசினா மக்கள்கிட்ட அவன் சொல்கிற மாதிரி வந்து ஃபுல்லாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி உன் மைண்டை வந்து டைவெர்ட் பண்ணிவிடுவான். தயவுசெய்து நீ வந்து கம்ருதன்கிட்ட பேசாத, அவங்ககிட்ட பேசனா நீ எங்ககிட்ட பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரி விக்ரம் வந்து அவர்கிட்ட வினோத்கிட்ட கிளியராக சொல்லிட்டாரு. வினோத் என்ன சொன்னார், நான் ஏன் போய் அவங்ககிட்ட பேச போகிறேன், நான் இனி அவங்ககிட்ட பேசுகிற மாதிரி இல்லை, எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி வினோத் சொல்லிவிட்டு அங்கேருந்து காஃபி குடிக்கிறதுக்கு கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் திவ்யா என்ன பண்ணாங்க, எல்லார்கிட்டையுமே பேசிட்டு இவ்வளோ ஒரு கேவலமான ஜென்மங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ள நைட்டு நடந்த இன்சிடெண்ட் வந்து இவர் கம்ருதீன் வந்து சாண்ட்ராவை பார்த்துட்டு போயிட்டு பார்க்குறதுக்கு பாவமாக தான் இருக்குது, படுத்துட்டு இருக்கிறாங்க, ஸ்டேபிளாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதிக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாரு கம்ருதீன். அதுக்கு இவங்க பார்வதி என்ன சொன்னாங்க, ஓகே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா அரோரா வந்து பார்வதிக்கிட்ட வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன நீங்கள் இவ்வளோ ஒஸ்ட்டாக நடந்துக்கிறீங்க, ஒரு கேமுக்காக எந்த எஸ்டீமையும் போயிட்டு இந்த மாதிரி ஒரு பிஹேவியர் நான் எந்த பொண்ணுக்கிட்டையும் பார்த்ததில்ல, உன்னை பொண்ணுன்னு சொல்கிறதுக்கே எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து அரோரா வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சாட்டர்டே எபிசோடில் உங்களை பற்றி ஃபுல்லாக கிளியராக நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நான் சார்கிட்டே டைரெக்டாக பேசிக்கிறேன், நான் உன்னை சேவ் பண்ணுற மாதிரி இல்லை, நீ எப்போ எவிக்ட் ஆகிறே அன்றைக்கி தான் எனக்கு ஹாப்பி அப்படின்ற மாதிரி வந்து அரோரா வந்து பார்வதிக்கிட்ட சொல்கிறாங்க. நேத்திக்கு நீங்கள் எல்லோரும் குரூப்பாக சேர்ந்து விளையாடும் போது அது கேமாக உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்க தோணுது. இப்போ நாங்கள் பண்ணது வந்து தான் கொலை முயற்சி, இந்த மாதிரி செய்கிறீங்க, அடிக்கிறீங்க, வன்மத்தை கக்குறீங்க அப்படின்ற மாதிரி வந்து பேசுறதுல இதில் எந்த வித நியாயம் இது அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் சொல்கிறீங்கன்றது பார்வதி வந்து கேட்குறாங்க. இப்போ ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அரோராக்கிட்டையும் சுபிக்ஷாக்கிட்டையும் என்ன சொன்னாங்கன்னா, தயவுசெய்து பார்வதிக்கிட்ட பேசி உங்களோட எனர்ஜி வேஸ்ட் பண்ணாத, கேமில் ஃபோக்கஸ் பண்ணு, இனி அவங்கக்கிட்ட பேச வேண்டாம், தனியாகவே இருந்துரு, இனி 2 பேரும் நீங்கள் பேசுனீங்கன்னா நான் அவங்கக்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து 2 பேர் காதலையும் வந்து இவர் சபரி சொல்லிட்டு போயிருக்கிறாரு. இப்போ சண்டை போட்டுருக்குறாங்க. யாருன்னா அரோராவும் பார்வதியும் இப்போது மாற்றி சுபிக்ஷா 3 பேருமே வந்து அவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் வந்து போயின்னு இருக்குது சண்டையாக.